தந்திருக்கிறதான இந்த புதிய நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதத்தினுடைய 97 வசனம் முதற்கொண்டு 104 வசனம் வரைக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதத்தினுடைய 97 வசனம் முதற்கொண்டு 104 வசனம் வரைக்கும். நான் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியவர்களை மாற்றிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் என்னை எல்லா பொய் வழியும் வெறுக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதமானது மிகவும் ஒரு விசேஷமான ஒரு சங்கீதம். வேத வசனத்தை குறித்து சொல்லப்படுகிறதான மிக முக்கியமான அல்லது விசேஷமான யூனிக் சிறப்பு வாய்ந்த ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், வாசிக்கலாம். 102 வசனத்தை வாசிக்கலாம். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால். நீர் எனக்கு போதித்திருக்கிறார். யார் போதித்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் போதித்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு போதிப்பார் என்றால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சர்வ ஞானம் உள்ள தேவன், சர்வ ஞானி. அவர் ஒரு மனுஷனுக்கு போதிப்பார் என்றால் அவருடைய அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நேற்றைய தினத்துல ஒருத்தர் இடத்துல நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க எந்த காலேஜ் படிச்சீங்க அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு மொக்க காலேஜ் படிச்சேங்க அப்படின்னு. அது என்ன காலேஜ்னு பாருங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அங்க எங்களுக்கு சரியா சொல்லி தரல அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை போதிக்கிறார், ஆண்டவர் எனக்கு போதகராக, ஆலோசகராக, ஆசிரியராக இருக்கிறார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார். அந்த சர்வ ஞானத்திலிருந்து பிரயோஜனமானவைகளை அல்லது நலமானவைகளை, ப்ராஃபிட்டபிள், லாபமானவைகளை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 33 சங்கீதத்தினுடைய 11 வசனம். 33 சங்கீதத்தினுடைய 11 வசனம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள். அவர் போதிக்கிறார், அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை எப்படிப்பட்டது என்றால் நித்திய காலமாய் இருக்கிறது. நேற்றைய தினத்துல பார்த்தோம், அது தலைமுறையாக நித்திய காலமாய் இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய ஆலோசனைகள், அவருடைய போதனைகள் நித்திய காலமாக. அவர் சர்வ ஞானமாய் இருக்கிறார். அந்த தேவாதி தேவன் அவர் நமக்கு போதிக்கிறவராக, கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆலோசனைகள் நித்திய காலமா இருக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு கொடுக்கிற ஆலோசனை நாளைக்கு என்னது மறைந்து போவது அல்ல. அது நேற்று சொன்னங்க, இன்னைக்கு மாத்தி சொல்றேன், இப்படி செய்யுங்க, இதெல்லாம் மாறிடுச்சு, இதை மாத்தி செய்யுங்க. அது அன்னைக்கு சொன்னேன், அதையே செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவர்ல ஆலோசனையில் அவர் நித்தியமாக. ஏனென்றால் வேத வசனம் மாறாதது.
அவருடைய ஆலோசனை நித்தியமாக மாறாத ஒரு ஆலோசனை தந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? எப்படி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் என்றால் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனம். 28ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். செயலில் மகத்துவமானவர். ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் கொடுக்கிறதான ஆலோசனை, அவர் கொடுக்கிறதான போதனை எப்படிப்பட்டதென்றால், டீச்சிங்ஸ், கவுன்சிலிங்ஸ் எப்படிப்பட்டதென்றால் ஆச்சரியமானது. நம்மளால அதை யோசிக்கவே முடியல. நம்ம பெரிய பெரிய காரியத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். இதை இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அதை பண்ணலாமா. ஆண்டவர் சொல்றேன், இதை சின்ன காரியம்ப்பா, இதை நீ பண்ணு. அந்த எலிசா நாகமான் இந்த சம்பவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் யோசிக்கிறான், ராஜா வருவாரு, என்ன பண்ணுவாரு, வெளியில வந்து அந்த குஷ்டரோகம் இருக்கிற இடத்தெல்லாம் என்ன பண்ணுவாரு, பார்த்து தடவி எல்லாம் பண்ணுவார். அவர் என்னமோ யோசிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு, போய் என்ன பண்ணு. அங்க அந்த வேலைக்காரன் சொல்லுவான், பெரிய காரியத்தெல்லாம் நீங்க சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்களே, இது ஒரு சின்ன காரியம். இப்ப ஆண்டவர் எப்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்றால், நம்மை ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே சின்ன காரியம், நம்ம யோசிக்கவே மாட்டோம், ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். போதிக்கிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிந்தனையின் வழியாக போதிக்கிறார். தியரட்டிக்கல் டீச்சிங். நெக்ஸ்ட் அதே வசனத்தை வாசிங்க, 29. செயல்களில் மகத்துவமானவர். பிராக்டிக்கல் டீச்சிங், நாட் ஓன்லி தியரட்டிக்கல் டீச்சிங், பிராக்டிக்கல் டீச்சிங் ஆல்சோ. அதாவது செயல் வடிவத்திலே இதை எப்படி செய்யணும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, போதிக்கிற தேவனா இருக்கிறார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலா நிறைய காரியம் தெரியும். இதை அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை செய்யுங்க அப்படின்னா ஒன்றுமே செய்ய தெரியாது. ஆனா ஆண்டவர் அவர் போதிக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்து போதிக்கிற தேவன். எப்படி அவர் போதிக்கிறார் என்றால், அவர் சர்வ ஞானியாய் இருந்து, அவர் சர்வ ஞானியாய் இருந்து நமக்கு போதிக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய யோசனைகள் நிலைத்திருக்கிறது. அவருடைய யோசனைகள் ஆச்சரியமானவை. அவருடைய போதனைகள், அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் எப்படி செயல்படுத்த வேண்டும், செயல்முறை காரியங்களையும் ஆண்டவர் போதிக்கிறவராய் இருக்கிறார். இப்ப ஆண்டவர் இதெல்லாம் போதிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. பிராக்டிக்கல் டீச்சிங்கை போதிக்கிறாரு, தியரிட்டிக்கல் டீச்சிங்கை போதிக்கிறாரு, எல்லாத்தையும் போதிக்கிறாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த சங்கீதத்துல போடப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். 99ஆம் வசனம். 99ஆம் வசனம். உங்களுடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால். ஆண்டவர் போதிக்கிறார். அவர் போதிக்கிறதான அந்த போதனை எனக்கு அது எப்படி இருக்க வேண்டும்? தியானமாய் இருக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானத்தை குறித்து இந்த 119ஆம் சங்கீதத்துல நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தியானிக்க வேண்டும். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார், ஆண்டவர் போதிக்கிறார். இப்படி ஆண்டவர் போதிக்கும் போது அதை தியானிக்க வேண்டும். வாசிக்கலாம். 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 48, 119, 48. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். 119ஆம் வசனம், 118ஆம் வசனம், 119ஆம் சங்கீதத்தினுடைய 113ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 113. நான் வெறுத்தேன், உமது வேதத்தில் பிரியமாய் இருக்கிறேன். 127.
பிரியப்படுகிறேன், தியானிக்கிறேன். இப்படி நிறைய வசனங்கள் இந்த சங்கீதத்திலே காணப்படுகிறது. இப்ப ஆண்டவர் போதிக்கிறார். அந்த போதனையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தியானிக்க வேண்டும். ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதத்துடைய 2ஆம் வசனம். 1ஆம் சங்கீதத்துடைய 2ஆம் வசனம். அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அவருடைய வேதத்தில் அந்த வேத வசனங்கள் வழியாக ஆண்டவர் போதிக்கிறார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், ஆலோசனையை கொடுக்கிறார். அத இரவும் பகலும் நான் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். இரவும் பகலும் தியானிப்பது. இப்ப தியானிக்கிறதுனா என்னது? இப்ப நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கிறோம்? தியான வேலை. ஆமா, காலை தியான வேலையில வந்திருக்கோம். மார்னிங் டிவோஷன். இந்த டிவோஷன் தியானம் அப்படின்றது என்னது? அதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லி தரல. ஸோ தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, டிவோஷன் அப்படின்னா என்னன்னா தாட் ப்ரோவோக் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. தாட் ப்ரோவோக் தாட், அதாவது வந்து இந்த நாள் முழுவதும் தியானிக்கும்படியாக ஒரு தியானம், இந்த நாள் முழுவதும் சிந்திக்கும்படியாக ஒரு சிந்தனையை கொடுப்பதுதான் டிவோஷன். இந்த நாள் முழுவதும் சிந்திக்கும்படியான ஒரு சிந்தனையை கொடுப்பதுதான் என்னது? தியானம். அதாவது தாட் ப்ரோவோக் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டிவோஷன். டிவோஷன் என்னன்னா அதுதான் ஒரு சின்ன ஒரு இந்த வேத வசத்துல இருக்கிறதான ஒரு சிந்தனையை நம்ம கொடுக்கிறோம். இத இரவும் பகலும் என்ன பண்ணணும்? தியானித்து. ஆண்டவர் போதிக்கிறார், ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். அந்த ஆலோசனையை இரவும் பகலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டியது, அதையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நீங்க கேட்கலாம், ஆண்டவர் சொல்றது எனக்கு புரியவே மாட்டேன். பேசுறாருன்னு புரியுது, ஆனா புரியவே மாட்டேன். புரியலாம், பரவாயில்ல, அதையே என்ன பண்ணுங்க? தியானித்து கொண்டிருங்க. ஆண்டவர் அவருடைய வேத வசனத்தின் மூலமாக, சூழ்நிலையின் மூலமாக, அந்த நாளில் நீங்கள் செய்கிறதான காரியத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வேத வசனத்தை, ஆண்டவருடைய அந்த ஆலோசனையை, ஆண்டவருடைய போதனையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். இரண்டாவதாக சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? வாசிக்கலாம். 101ஆம் வசனம், 102ஆம் வசனம். இந்த வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாதவர்களுக்கும் கால்களை விளக்குகிறேன். நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டுள்ளேன். இந்த 101ஆம் சங்கீதத்துல நம்ம பார்ப்போமே, காத்து நடக்கும்படிக்கு, காத்து நடக்கும்படிக்கு. 102ஆம் வசனத்துல நியாயங்களை விட்டு விலகே. இது எதை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் போதிக்கிறார், அந்த போதனைக்கு நான் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிதல். வசனத்தை காத்து நடப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படுகிறார். என் கால்கள் 102ஆம் வசனம், நான் உங்களுடைய நியாயங்களை விட்டு விலகேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கீழ்ப்படிவேன். நீங்க சொல்றதை விட்டு நான் வேற எதையும் செய்ய மாட்டேன், அதை நான் காத்து நடப்பேன், கீழ்ப்படிவேன் என்று சொல்ல. முதலாவது ஆண்டவர் போதிக்கிறார், ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அது எனக்கு இரவும் பகலும் அதை நான் சிந்தித்து தியானித்து கொண்டே இருப்பேன். இரண்டாவதாக அந்த வசனங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். நம்ம எல்லாம் கேட்டு தியானித்து எல்லாம் பண்ணிட்டு கீழ்ப்படியில அப்படின்னு சொன்னா, அந்த ஆலோசனை ஆண்டவர் கொடுத்து, அந்த போதனை ஆண்டவர் கொடுத்து, அதை தியானிக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம செய்ய முடியாத காரியத்தை எதையும் சொல்லுவதில்லை. ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் பாரமானவைகள் அல்ல. நம்ம எல்லாராலும் அதை கீழ்ப்படிய முடியும்.
எளிமையாக கீழ்ப்படிய முடியும். அந்த கீழ்ப்படிவதற்கு ஆண்டவர் பலனையும் சத்துவத்தையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே கீழ்ப்படிவது மிக மிக அவசியம். ஆண்டவர் போதனையை கொடுக்கிறார், ஆண்டவர் ஆலோசனையை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையை நாம் நாள் முழுவதும் தியானிக்க வேண்டும். இரண்டாவது, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக 103ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். இப்பொழுது மூன்றாவதாக அவருடைய ஆலோசனைகள், அவருடைய போதனைகள் எப்படி நமக்கு இருக்க வேண்டும் என்றால் ஒரு சந்தோஷம். அது எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, என் நாவுக்கு எவ்வளவு இனிமை, இனிமை சந்தோஷம், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். இந்த வேத வசனங்கள் எப்படிப்பட்டது என்றால் தேனிலும் மதுரமானவை. நமக்கு எல்லாருக்கும் வசனம் நல்லா தெரியும். 19ஆம் சங்கீதத்துடைய 10ஆம் வசனம், 19ஆம் சங்கீதத்துடைய 10ஆம் வசனம் மனசுலயே இருக்கு, டக்குன்னு என்ன பண்ண மாட்டேது, வரல. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் இருதயத்தை அது சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகுகிறதான அந்த தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் முதலியே எச்சரிக்கப்படுகிறேன். பாருங்க, இந்த வேத வசனமான ஆண்டவருடைய போதனை, ஆண்டவருடைய ஆலோசனைகள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது என்றால் இருதயத்துக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு, இது ஒரு சின்ன காரியம் அல்லவா, இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி என்னாச்சு, ஒரு பெருத்த சந்தோஷம். அந்த அந்த இருதயத்தை அப்படியே அது களிப்பாக்குறது. தேனிலிருந்து ஒழுகிறதா அந்த தெளி தேனி நம்ம அது புசிக்கும் போது எவ்வளவு ஒரு இன்பமா இருக்கிறதோ, அப்படியாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக போதிக்கிறவராயிருக்கிறார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது தியரட்டிக்கல் டீச்சிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, அது பிராக்டிக்கல் டீச்சிங்கா இருந்தாலும் சின்ன சின்ன காரியங்க எப்படி நடப்பது, எப்படி போவது. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் வெளிநாட்டுக்கு போறேன், வெளிநாட்டுக்கு கோட் எடுத்துட்டு போகணும், இந்த கோட்டை சூட்கேஸ்ல வச்சு எடுத்துட்டு போகணும். அந்த கோட்டை மடிக்கிறதுக்கு எனக்கு கோட்டை இட கூடவோ மடிச்சிடணும், பேடெல்லாம் உடஞ்சிடும், எல்லாமே அதை அயன் பண்ணவும் அப்புறமா முடியாது. அது எப்படி மடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாருங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ஜெபிச்சிருக்காரு, இது எப்படி செய்யறது அப்படின்னு. ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தார், அழகா என்ன பண்ண மடிச்சு எடுத்துட்டு போயிட்டார். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியம், ஓட்டம் அடிக்கிறதுக்கும் ஆண்டவருடைய ஞானம் தேவையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இல்ல, ஆண்டவர் பிராக்டிக்கலா சின்ன சின்ன காரியத்தையும் ஆண்டவர் போதிக்கிறவராயிருக்கிறார். அதை எப்படி செய்வது, சில காரியத்தை சின்ன காரியத்தையே அழகா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆண்டவருடைய ஞானம் சில நேரத்துல சில காரியத்தை செய்வாங்க, எல்லாமே என்ன ஆயிடும், எடாகூடமா மாறிடும். சோ ஆண்டவருடைய ஞானத்தை பெற்று, ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று செயல்படுகிறவர்கள் வித்தியாசமாய் நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். தேவஜனமே, இங்கே ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார், ஆண்டவர் போதனையை கொடுக்கிறார். இந்த போதனைகள் நாம் தியானிக்க வேண்டும், அந்த போதனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்யும் போது அது நம்மளுடைய இருதயத்துக்கு
சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, தேன் சாப்பிடும் போது எப்படி அந்த கண் அப்படியே தெளிவாக, அது போல மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார், நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப இதனால் ஏற்படுகிறதான விளைவு என்ன? ஆண்டவருடைய ஆலோசனையை நான் பெற்றுவிட்டேன், ஆண்டவருடைய போதனையை பெற்று தியானிச்சு கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்தும் போது எனக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு. சந்தோஷமா அந்த ஆலோசனைகள்லாம் சந்தோஷமா நான் என்ன பண்றேன், ஏற்றுக்கொள்றேன். இப்போ இதனால ஏற்படுகிற நன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாசிக்கலாம். 98ஆம் வசனம். 98. உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துக்களின் அதிக ஞானமானவனாக்குகிறேன். அவர்கள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் தியானமாய் இருக்கிறபடியா எனக்கு போதித்தவர்கள் எல்லாரும் அறிவுள்ளவர்கள் இருக்கிறேன். 100ஆம் வசனம். உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிறோம் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். இங்க ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு அதை தியானித்து அதை கீழ்ப்படிந்து அதை மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 3 காரியங்கள் அங்க சொல்லப்படுது. 98, 99, 100. இந்த 3 வசனத்துல எல்லாரிலும் பெரியவனா இருப்போம், ஞானம் உள்ளவர்களா இருப்போம். ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றவர்கள் ஞானம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அதுதான் எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சத்துருக்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்கள். 2வது 99ஆம் வசனம், எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்கள். 3வது முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர்கள். 1 சத்துருக்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். 2வது போதித்தவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். 3வது முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். 1 என்ன அப்படின்னு சொன்னா, சத்துருடைய வேலையை என்னது? ஒரு சத்துரு இருக்கிறான்னா அவருடைய முக்கியமான வேலை என்ன? குற்றம் சாட்டுபவன். சத்துருடைய சாத்தானுக்கு பேரே என்ன அப்படின்னு சொன்னா அக்யூசர் தான் பேரு, குற்றம் சாட்டுபவன். நம்மளை என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்மளை எப்படியாவது அடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ரீசன் வேணும். அதுல என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பான். தானியேலுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய காரியம் எல்லாமே செம்மையா இருந்தது. அவன் மேல ஒரு குற்றத்தையும் காண முடியல. ஆனா அவனுடைய சத்துருக்களுக்கு என்ன அப்படின்னா, அவன் மேல ஏதாவது ஒரு குற்றத்தை எப்படியாவது அவனை அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். அவன் எல்லா விஷயத்திலும் அவன் கரெக்டா இருக்கிறான், ஆவிக்குரிய காரியத்தை தவிர இந்த ஆவிக்குரிய காரியத்தை வைத்து நம்ம என்ன பண்ணலாம், குற்றத்தை காணலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் பிளான் பண்றதை நம்ம பார்க்கணும். ஸோ சத்துருடைய வேலை என்னன்னா குற்றம் சாட்டுபவன். இந்த குற்றம் சாட்டுபவர்களுக்கு மேலாக ஆண்டவர் நம்மை ஞானம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய போதனையை நாம் கேட்டு அதை நம்ம தியானித்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதை மனமகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு இருக்கிறதான நேரத்துல நம்மளுக்கு இருக்கிறதான பலன் என்னவென்றால், விளைவு என்னவென்றால், நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சத்துருக்களை காட்டணும். எப்பவுமே குறை சொல்லுகிறாங்களா, நீ சரியில்லை, அது இல்லை, இது இல்லை, இப்படி பண்ற, அது பண்ற சொல்லிட்டே இருக்காங்களா? அப்படி சொல்லுகிறவர்களுக்கு மேலாக ஆண்டவர் ஞானம் உள்ளவர்களாக நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வதாக நம்மை காட்டிலும் அறிவுள்ளவர்கள், போதித்தவர்கள், போதிக்கிறவர்கள் அப்படின்னு போதித்தவர்கள் எல்லாரிலும் அப்படி போடப்பட்டது. நம்மை காட்டிலும் அறிவுள்ளவர்கள், நம்மை காட்டிலும் ஞானவான்கள், அவர்களை காட்டிலும் ஞானவான்களுக்கு மேலாக ஞானவானாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். காரணம் அவர் எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறார் என்றால் சர்வ ஞானியாய் இருக்கிறார். அந்த சர்வ ஞானியுடைய ஆலோசனை போதனைகள் நம்மை ஞானம் உள்ளவராக மாற்றுகிறது. 3வதாக அனுபவசாலிகள், முதியவர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் அனுபவசாலிகள். அனுபவம் நிறைய, சில பேர் படிக்காம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய அனுபவம். அந்த அனுபவசாலிகளை காட்டிலும்
ஞானம் உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் போதிக்கிறார், அந்த போதனையை நாம் தியானிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷம் அடைய வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் சத்துருக்களை காட்டிலும், ஞானம் உள்ளவர்களை காட்டிலும், அனுபவசாலிகளை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாக நாம் மாற முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி. ஆண்டவரே, உங்களுடைய போதனைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கப்பா. உங்களுடைய போதனைகள் ஆண்டவரே எங்களுக்கு பிராக்டிக்கல் டீச்சிங்கையும் கொடுக்குது, தியரிட்டிக்கல் டீச்சிங்கையும் கொடுக்குதுப்பா. இது ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம். நாங்கள் செயல்படுவதற்கும் நீங்க கற்றுத்தரீங்க, நாங்கள் ஞானம் அடைவதற்கும் நீங்க கற்றுத்தரீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த போதனைகளை ஆண்டவரே நாங்கள் தியானித்து, ஆண்டவரே அந்த போதனைகளை நாங்கள் கீழ்ப்படிந்து அதை சந்தோஷமா இந்த போதனையில இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்ட பலனை அடைவோம் என்று நாங்கள் பார்த்தோமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே சத்துருக்களுக்கு மேலாக, ஞானவான்களுக்கு மேலாக, அனுபவசாலிகளுக்கு மேலாக எங்களை ஞானவான்களாக மாற்ற போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினதான உள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஆண்டவரே. அந்த ஆலோசனை தந்து நீர் எங்களை ஞானம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை வைக்கிறோம் ஆண்டவரே. இதனாலே நாங்கள் தேவ ஜனங்கள் என்னென்ன காரியத்தை திட்டமிட்டு இருக்கிறார்கள், ஒவ்வொரு காரியத்திலும் தேவ கரம் கூட இருந்து ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இந்த நாளை நடத்துவதற்கு விசேஷமாய் இந்த வார இறுதி நாட்களில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாற்றினார் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்க. ஞானம் உள்ளவராய் மாற்றுகிற தேவ நீர் அல்லவா. ஞானத்திலே நாங்கள் செயல்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தவர்கள். யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ இந்த தேவையெல்லாம் கர்த்தர் நீ சந்தித்தவர்கள் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை முக்கிய நாங்கள் சொல்லி பெரிய சிறு முக்கிய